நித்யானந்தம். என்னுடைய அனுபவத்தை இங்க நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தொண்டை மண்டல ஆதிசைவ வெள்ளாளர் குடும்பம். ஆலயம் சார்ந்த வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கை. நான் ஆதி கைலாசம் வந்ததுக்கு அப்புறம் டெம்பிள் தான் சேவை பண்ணேன். அப்ப பகவான் எனக்கு டேட்டிஸ்க்கு அலங்காரம் எப்படி செய்வது என்ற அறிவையும் அறிவியலையும் கற்றுக் கொடுத்தார். கட்டுமுத்தி அலங்காரம் எப்படி செய்வது, மாலைகளை எப்படி போடுவது என்று ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட சாமிஜி எனக்கு மிக நேர்த்தியாக அழகாக கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ஜுவல்ஸ் டிபார்ட்மெண்ட், டேட்டிஸ்க்கு ஸ்டிச்சிங் ஜுவல்ஸ் எப்படி செய்வது, தண்டமாலை எப்படி செய்வது என்பதையும் கற்றுக் கொடுத்தார். இன்று உலகம் முழுக்க உள்ள கைலாச ஆதீனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு நடத்துகிறார். இந்த அறிவியலும் பகவான் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதனோட மகத்துவத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஒரு முறை ஒரு பூஜாரிகள் வந்திருந்தார்கள். அவளுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அவர்களுக்கு அலங்காரம் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி என்று சொல்லிட்டு அவங்களுக்கு அலங்காரம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் நன்றாக கேட்ச் பண்ணி கொண்டாடுறார்கள். அடுத்த நாள் பகவான் வந்தார். பகவான் பார்த்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டார். யாரெல்லாம் அலங்காரம் பண்ணாலும் அலங்காரம். எனக்கும் அலங்காரம் நல்லாத்தானே பண்ணிக்கிறோம், பகவான் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு நாங்கள் போனோம். சாமிஜி ஹிந்தி பூஜாரில பார்த்து அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அம்மா கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு. அதனால பண்ணாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாலும் நீங்க கேட்ச் பண்ணி பண்ணீங்கவாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு காலவரை உத்திராட்சம் போட்டா பாட்சியும் பேரும் கொடுத்தாரு. இங்க வாமா சொல்லி கொடுத்துட்டு எனக்கும் நீ நல்லா சொல்லி கொடுத்தான்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த அறிவு எப்படி எனக்கு இந்த நாலேஜ் கிடைச்சது, பகவான் தான் எனக்கு கொடுத்தாரு.